Hello everyone, and also hello Ritu, and once again welcome back to YouTube channel. ஸோ இந்த மேட்ச்ல வந்துட்டு ஆக்சுவலா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபியர்லெஸ் பேட்டிங் ஆடக்கூடிய டாப் ஆர்டர், அண்ட் ஆல்சோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லைக் பார்த்து பார்த்து பக்குவமா மேட்சை எல்லா மேட்சுமே ஈஸியா கன்வின்சிங்கா முடிச்சு கொடுக்குற ஓப்பனர்ஸ். ஸோ ரெண்டு சைடுமே வந்துட்டு தே ஆர் கோயிங் டு கிளாஷ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ராஜஸ்தான் ராயல்ஸ் டேக்கிங் ஆன் குஜராத் டைட்டன்ஸ், அண்ட் ஆல்சோ சவாய் மான்சிங் ஸ்டேடியம் நடக்குது. ஸோ இந்த மேட்சோட லைக் ப்ரிவ்யூ அண்ட் ஆல்சோ என்னென்ன நடக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். ஸோ நம்ம நினைச்சது நடக்குதா அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் டு திஸ் வீடியோ. ஸோ ரித்து, ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்துட்டு சவாய் மான்சிங் ஸ்டேடியம் நடக்குது. ஸோ ஆக்சுவலா நீங்க நினைக்கிறேன் இந்த மேட்ச் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? உங்க இனிஷியல் தாட்ஸ் இந்த மேட்ச் பத்தி. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற மத்த மேட்சஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜிடிக்கும் ஒரு அவுட் சைட் சான்ஸ்லாம் இல்ல, ஜிடிக்கு ஒரு பிளே ஆஃப்ஸ் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க, ஆக்சுவலா ஃபோர்த் பிளேஸ்ல இருக்காங்க. அவங்களும் அந்த பிளேஸ் தக்க வச்சுன்னு பாப்பாங்க. அவங்களும் கன்ஃபார்ம் இந்த பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கன்னு போது இந்தியன் சிட்டிக்கும் சரி, நாளைக்கு சவாரிஸ்க்கும் சரி, நாளைக்கு மேட்ச்ல பஞ்சமே இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நாளைக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு மேட்ச் ஆகும் நினைக்கிறேன். நாளைக்கு சூப்பர் சாட்டர்டே சூப்பராகவே போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் லைக் நேத்தும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்சிபி தோத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஆர்ஆருக்கு வந்துட்டு நல்ல சான்ஸ் ஆக்சுவலா டாப் 2ல முடிக்கிறதுக்கே. ஸோ அந்த டாப் 2 ஸ்பாட்டும் வந்துட்டு இன்னும் வேக்கண்டா தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ சொல்ல போனா லைக் டாப் 4 வந்துட்டு இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. ஸோ என்னன்னா நடக்கலாம். ஸோ ஆக்சுவலா நெக்ஸ்ட் லைக் நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்டத்தட்ட அந்த பிளே ஆஃப் வந்துட்டு கன்ஃபார்ம் தான் சொல்லலாம். ஏன்னா ரெண்டு டீமுமே வந்துட்டு ஒரு லைக் பிரமாதமான அருமையான ஒரு சான்ஸ் இருக்கு ரெண்டு டீமுக்கும். ஸோ நம்ம பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிச் ரிப்போர்ட் போவோம். ஸோ ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்துட்டு சொன்ன மாதிரி சவாய் மான்சிங் நடக்குது. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் அங்க நடந்திருக்கு. ஆக்சுவலா ஐபிஎல்ல பார்த்தாலே லைக் திஸ் இஸ் அ தேர்ட் மேட்ச். ஸோ அங்க அண்ட் அதுவுமே ரெண்டு ரெண்டு லைக் மேட்சஸ்லுமே 220+ அடிச்சிருக்காங்க ரெண்டு டீமே, ஆட ரெண்டு டீமே சரி. அண்ட் ஆல்சோ ரெண்டு மேட்ச்மே சேசிங்ல முடிச்சிருக்காங்க. அண்ட் லைக் கிட்டத்தட்ட கன்வின்சிங்கா ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு டீமே. ஸோ என்ன நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல வந்துட்டு எவ்வளவு அடிச்சா வின்னிங் ஸ்கோரா இருக்கும்னு நினைக்கிறேன்? 209 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரிங். ஓகே, நீங்க கன்ஃபார்மா 210 அடிச்சே ஆகணும். 210 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்மா டிஃபெண்டும் பண்ணலாம். 210 ஆனா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்தே ஆகும். ஸோ ஆக்சுவலா இந்த மேட்ச் லைக் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு ரெண்டு மேட்ச்மே ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடினாங்க இங்க நடந்ததுல. அண்ட் ஆல்சோ தே ஸ்கோர் 228 and 225. ஸோ அதே நிறுத்த முடியல அவங்களால. ஸோ ஆக்சுவலா நீ என்ன நினைக்கிற? லைக் பிட்ச் வந்துட்டு ரொம்ப பேட்டிங் பேரடைஸா இருக்காங்க. இந்த பேட்டிங் பேரடைஸா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும், ஓகேவா? அதை நீங்க கேபிட்டலைஸ் பண்ணணும். அவங்க விட்டுட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 210 டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான். உங்களுக்கு 210ன்றது ஒரு 160 கிடையாது, ஒரு 190 கிடையாது, 200 கிடையாது. அதையும் தாண்டி ஒரு 10 ரன் இருக்குன்னும் போது 210 கன்ஃபார்மா டிஃபெண்டபிள் ஆன ஸ்கோர் தான் உங்களுக்கு. சோ நம்ம பாப்போம். ஏன்னா ஆர்ஆர் எனக்கு என்னமோ இந்த மேட்ச் அவங்க லைக் லாஸ்ட் 2 மேட்ச்மே இங்க தோத்துருக்காங்க ஹோம் கிரவுண்ட்ல. ஸோ அவங்களுக்கும் ஒரு லைக் விக்டரி வேணும்னு தான் வருவாங்க. ஏன்னா அந்த ஃபேன்ஸை தே நீட் டு என்டர்டைன். அண்ட் ஆல்சோ தே ஆர் பிளேயிங் குட் கிரிக்கெட். ஸோ நம்ம பொறுத்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நம்ம பிளேயிங் 11 பத்தி போயிடலாம். ஸோ பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் நான் ஆர்ஆர் பக்கம் வருவேன். ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் தோத்துட்டாங்க இல்லையா? ஸோ லைக் அவங்க என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்ல? நான் ஒரே ஒரு சேஞ்ச் அவங்க பண்ணணும்னு சொல்லுவேன். அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது. அது என்னன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் தசோன் சராகா ட்ராப் பண்ணிட்டு சிமன் ஹெட்மயர் உள்ள கொண்டு வந்தே ஆகணும். நம்பர் 3ல சிமன் ஹெட்மயர் ஆட வைக்கணும். அதே மாதிரி நம்பர் 3ல சிமன் ஹெட்மயர் வரணும். 4ல பராக், 5ல உங்களுக்கு ஜுரல் தான் கரெக்டா இருக்குமோன்னு தோணுது. ஒரு சாலிட் பேலன்ஸும் கிடைக்குது அவங்க டீமுக்கு. ஹெட்மயர் இந்த சனக்காவை ஆடுறாங்க, 2 மேட்ச் ஆடிருக்காங்க. 2 மேட்சும் ஒரு பவுலிங்கும் தரல, பேட்டிங்கும் ஒரு ஆடணும் போது அவரோட ரோல் என்னதான் அதுல இருக்கு அப்படின்னு பாக்கணும். அவர் டாப் ஆர்டர்லயும் உங்களால ஆட முடியாது. ஒரே ஒரு பேட்ஸ்மேன் அவங்க வெள்ளோ உட்கார வச்சிருக்கவருங்க டாப் ஆர்டர் ஆட முடியும்னா ஹெட்மயர் தான். ஒரு நல்ல ஃபார்ம்லயே வந்திருக்காரு. ஆக்சுவலா இவங்க தான் ஒரு ஃபார்மா யூட்டிலைஸ் பண்ணாம கரெக்டா ஸ்லாண்டிங் பண்ணாம இருக்காங்க தவிர ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு யாருக்கு எல்லாருக்குமே தெரியும்.
அவர் வந்து வேர்ல்டு கப்லயே சூப்பர் ஃபார்ம்ல தான் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி எம்எல்சில இருந்து எல்லாத்துலயும் வந்து ஒரு பீக் டச்ல இருந்தாரு. ஸோ வந்து அந்த ஒரு சேஞ்ச் கன்ஃபார்ம் அவங்க பண்ணி ஆகும். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு லைக் துருவ் ஜுரேல் வந்துட்டு 5th வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் நான் நினைக்கிறது கேட்கறது நீ ஆக்சுவலா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா நீ பாத்தீங்கன்னா கடைசி 3 வருஷமா நம்பர் 5 தான் வந்து நிறைய நாக்ஸ் எல்லாம் ஆடிருக்காரு, நிறைய 50 ஆடிருக்காரு, நிறைய கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. ஓகேவா? அதனால வந்து அவர் நம்பர் 3 ஆட வைக்கிறத விட நம்பர் 5 ஆட வைக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு தோணுது எனக்கு. என்னோட வியூல சொல்றேன் நான். ஓகே. ஆக்சுவலா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா லைக் டொனவான் ஃபெரேரா வந்து அவங்க இருக்கிறாங்களா அந்த அந்த ஸ்பாட்ல நீ சொன்ன அந்த நம்பர் 5ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஹிட்மேரும் நீ அவருக்கு பதிலா அவர் தான் ஆடுறாரு. ஆக்சுவலா நம்பர் 5ல டொனான் ஃபெரேரா ஆடுறாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜடேஜா, அதுக்கப்புறம் சிவம் டுபே வராரு. சோ வந்துட்டு நம்பர் 5ல வந்து டொனான் ஃபெரேரா தான் வராரு. 5ல வந்து ஜடேஜா, 6ல தான் வந்து ஃபெரேரா ஃபினிஷரா தான் எப்படி தான் ஆடுறாங்க. ஃபெரேரா ஃபினிஷராவே ஆட்டுன்னு சொல்றேன் நான். பிரச்சனை இல்லையே. அதான் இப்போ நீ ஃபினிஷரா நீ பாத்தீனா நீ ஜுரேலியும் வந்துட்டு நம்பர் 5 கொண்டு போன்னு சொல்ற. சோ அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு ஆகாது. ஃபெரேரா வந்து 7-8ல ஆடுற பேட்ஸ்மேன் தான். இஸ் அ பவர் ஹிட்டர். உங்களுக்கு வந்து ஜுரேல் வந்து 7-8ல ஆட முடியாது. ஃபெரேரா 7-8ல ஆடலாம். அவருக்கு அதுதான் பேர் போனவரு. உங்களுக்கு ஹிட்மேர் ஆடி ஆகணும். தர்ஷன் சனகா நீங்க சொல்றீங்கன்னா அவர் வந்து என்னவோ ஆடுறாங்க அவருன்னே தெரியலையே டீம்ல. ஒரு மெம்பர் பவுலிங்கா போட மாட்டாரு, கேட்சும் எதுவும் ஃபீல்டிங்கும் வந்து ஸ்லோ தான். அவரு பெரிய நல்ல ஃபீல்டரும் கிடையாது, பேட்டிங்கும் ஒரு வாய்ப்பு இல்லைன்னும் போது அவரு எதுக்கு அந்த ஒரு ஸ்லாட்டையை வேஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன் நான். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு அந்த மேட்ச் என்ன பண்ணாங்கன்னா ஆக்சுவலா தர்ஷன் சனகாவை அவங்க ஆட வைக்கல. போன மேட்ச் அவங்க என்ன பண்ணாங்கன்னா லைக் டைரக்டாவே இந்தியன்ஸே போயிட்டாங்க. நீ பார்த்தீங்கன்னா சிவம் டுபே ஆடுறாரு அண்ட் ஆல்சோ அவங்க வந்து இம்பாக்டா தேஷ்பாண்டே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலா அவங்க டீம் இப்போ எப்படி இருக்குன்னா பாரு, ஜெய்ஸ்வால், சூரியவம்சி ஆடுறாரு அண்ட் ஜுரேல் 1 டவுனு அண்ட் ஆல்சோ ரியான் பராக் நம்பர் 2. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபெரேரா வந்துடுறாரு. ஸோ இங்கதான் நீ வந்து ஹெட்மேரை கொண்டு வரலான்ற கரெக்டா? சாரி, 1 டவுன் வந்துட்டு ஹெட்மேரி கொண்டு வந்துட்டு ஜுரேலை வந்துட்டு நீ வந்துட்டு இங்க கொண்டு வரலாம்னு நினைக்கிற கரெக்டா? அப்ப நீ யார் தூக்குவ ஆக்சுவலா பிளேயிங் லெவன்ல இருந்து? சிவம் டுபே வேணான்றியா? அப்போ சிவம் தேவே உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு. இல்ல அவர் வந்துட்டு போன மேட்ச் வந்துட்டு லைக் பிளேயராவே ஆடினாரு. சோ அதான் நான் கேக்குறேன். அந்த பேஸ் ஆன் தி கண்டிஷன் பவுலிங் போட்டாருன்னா ஒரு டீம்ல இருக்க மாட்டாரு. உங்களுக்கு தேஷ்பாண்டே இல்ல விஜய் சர்மா அப்படிதான் ஆட போறாங்க. உங்களுக்கு இருக்கும்போது அவர் இம்பாக்ட் பிளேயர் தான் இருக்க போறாங்க ஆப்வியஸ்லி. ஏன்னா போன மேட்ச் வந்துட்டு சிவம் டுபே கொண்டு வரல. ஆக்சுவலா தே brought in லைக் அவர் பிளேயிங் ஒன் ஆட வச்சுட்டு தே brought துஷார் தேஷ்பாண்டே ஆஸ் இம்பாக்ட் பிளேயர். ஸோ அவரும் வந்துட்டு போன மேட்ச் வந்துட்டு அவர் நல்லாவும் போட்டாரு. ஸோ அவரும் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை ஆக்சுவலா ஒழுங்கா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு லைக் ஜிடியோட பிளேயிங் லோன் போயிடலாம். ஸோ ஜிடியோட பிளேயிங் லோன் சேஞ்ச் பண்ணான்னு நினைக்கிறியா? அவங்க ஒரு கம்ஃபர்டபுள் வீக்ல இருந்து வராங்க. ஜிடியோட பிளேயிங் லோன் ஷாருக் கானுக்கு பதிலாக டிராப் பண்ணி நம்ம குமார் குஷாகரா வருவான்னு எதிர்பார்த்தோம். அதே போலவே ஒரு பிளேயரை ஸ்டார்டிங் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஷெட்யூல் யூனிட் தெரியுது, இதே டீமோட தான் போவாங்க. மேபி நான் என்ன ஒன்னே மட்டும் யோசிப்பேனா, மானவ சுத்தார டிராப் பண்ணிட்டு சாய் கிஷோர் ஆட வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். மற்றபடி எந்த சேஞ்சுமே நான் யோசிக்க மாட்டேன். ஸோ ஆக்சுவலா அவங்க கன்வின்சிங்காகவும் ஜெயிச்சிருக்காங்க லைக் லாஸ்ட் 2 மேட்சஸா. அண்ட் ஆல்சோ வந்துட்டு எனக்கு என்னமோ அவங்க பிளேயிங் லெவன் சேம் பிளேயிங் லெவன் கொண்டு போவாங்க தோணுது. அண்ட் ஆல்சோ நிஷாந்த் சிந்துக்கும் வந்துட்டு ஐ ஃபீல் அவருக்கும் வந்துட்டு லைக் சான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் லைக் 2 மேட்சஸ் தான் ஆடி இருக்காரு. ஸோ அவருக்கும் அந்த டச் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஸோ ஆக்சுவலா நம்ம பிளேயிங் லெவன் பத்தி எனக்கு தெரிஞ்சு அவள் தான் லைக் முக்காவாசி பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு லைக் who will be the game changer ஸோ அப்படின்ற ப்ரெடிக்ட் சைடு போகலாம். ஸோ நீ யார் நினைக்கிற ஆர்ஆர்ல யார் நினைக்கிற ஆக்சுவலா கேம் சேஞ்சரா இருப்பாங்கன்ட்டு கன்சிடரிங் த பிட்ச் அண்ட் ஆல்சோ த பிளேயர்ஸ்? நான் வந்து ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் எடுக்கிறேன். அவர் ஒரு எப்படி சொல்றது அக்ரெசிவாவும் ஆடுவாரு. அதே மாதிரி வந்து கேமை எடுத்துட்டு போய் ஒரு 10-15 ஓவர் வரைக்கும் ஆடுறதுக்கான கெப்பாசிட்டி எபிலிட்டியும் அவருக்கு இருக்கு. அப்ப அதே மாதிரி வந்து ஒரு பவர் பிளேயர் தாண்டிட்டாருன்னா கன்ஃபார்ம் டேஞ்சரஸான பிளேயரா இருப்பாரு. நான் ஜெய்ஸ்வால் எடுக்கிறேன். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அதே ஒருத்தர் தான் கன்ஃபார்ம் திருப்பி எடுக்க போறேன், ஜோஃப்ரா ஆர்ச்சருங்க. போடுறாரு. ஆக்சுவலா வந்து ஒரு 20 விக்கெட் இருந்திருக்கும். ஒரு 2-3 கேட்ச் விட்டாங்க, ஸ்லிப்ல 2-3 கேட்ச் எகிரிட்டு போச்சு. அப்படிலாம் 20ல இருந்திருப்பா. இந்த ஒரு 4-5 கேட்ச் மாதிரி மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து நிறைய ரிவ்யூ ஒரு வாட்டி வந்து எடுக்காம போயிட்டாங்க. அவர் பீட்டிங் ஃபயரா இருக்காரு பவர் பிளேல, ஃபுல் ரிதம்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஆர்ஆர் நாளைக்கு அந்த மேட்ச் ஜெயிக்கணும், அந்த டாப் 3 உடைக்கணும்னா ஆர்ச்சர் தான் முக்கியா இருப்பாரு. கரெக்ட் தான். ஸோ ஆக்சுவலா நீங்க ஆர்ச்சர் பத்தி பேசும்போது தான் நான் ஸ்டாட்ஸ் பார்த்தேன். ஸோ ஆக்சுவலா ஆர்ஆர் லைக் ஜிடி பேட்ஸ்மேன்ஸ் மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் சாய் சுதர்ஷன். ஸோ சாய் சுதர்ஷன் மட்டும் தான் ஆர்ச்சர் வந்து விக்கெட் எடுக்கல லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணும்போது.
மத்தபடி ஆடக்கூடிய எல்லா பேட்ஸ்மேனுமே அவர் ஆர்ச்சர் விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் வந்துட்டு லைக் இந்த மேட்ச்ல கீயா இருப்பாருன்னு தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க கம்பேரிங் ஆல் த அதர் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் ஆல்சோ த பிளேயர்ஸ் ஹூ ஆர் தேர். ஸோ ஐ ஃபீல் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அதே மாதிரி மேபி கேம் சேஞ்சரா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ நீ ஜிடி பக்கம் யார் சொல்லுவ? ஜிடி பக்கம் கன்ஃபார்மா வந்து நாளைக்கு வந்து ஜோஸ் பட்லர் எடுக்கிறேன். சரியான ஃபார்ம்ல இருக்காரு. பழைய ஜோஸ் பட்லர் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஷோல்டரை ஷேக் பண்ணி ஆடுறதையும் திருப்பி திருப்பி கொஞ்சம் காமிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து நான் திருப்பி அதான் சொல்றேனே, ஜிடி 200 மேல சேஸ் பண்ணனாலும் பட்லர் அடிக்கணும், 200 போஸ்ட் பண்ணனாலும் பட்லர் அடிச்சுதான் ஆகணும். நீங்க என்னதான் சாய் சுதர்ஷன் அடிச்சாலும் சரி, கில் அடிச்சாலும் சரி, பட்லர் அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணாதான் அந்த 200 பிளஸ்ன்றதே அவங்க போவாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா அவங்க 200 பிளஸ் போகவே இல்லை. ஏன்னா பட்லர் வந்து பெரிய ஃப்ளோல வரல. ஒரே ஒரு மேட்ச் தான் போனாங்க. அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா பட்லர் 75 ரன்ஸ் அடிச்சாரு, 65. அதுல சோ பட்லர் எடுக்கிறேன். அவங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இங்க எப்படி வந்து ஆர்ச்சரோ அங்க அப்படியே வந்து ரபாடாவை தான் எடுக்கிறேன். அவரும் ஃபுல் ரிதம்ல வந்துட்டாரு. இவரு 148 போட்டா நானும் 148 போடுறேன், 150 போடுறேன். அவரும் அந்த ஃபுல் ரிதம்ல இருக்காரு. இவரும் சரி வந்து ஆரம்பிச்ச ஆக்சுவலா வந்து இந்த வாட்டி ஆர்ச்சர் வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போதே ஃபுல் ரிதம்ல தான் ஆரம்பிச்சாரு. ஸ்டார்டிங்லேயே நல்லா தான் போட்டார். ரபாடா வந்து இனிஷியல் ஒரு 2 to 3 மேட்சஸ்ல வந்து பழைய ரபாடா மாதிரி இல்ல. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ரபாடா எப்படி பாத்துருக்கோமோ அந்த ரபாடா திரும்பி பார்க்க முடியுது. ஸோ நான் வந்து இந்த கேம்ல இருந்து பட்லரே ரபாடாவே எடுக்கும். யா ஓகே. அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு ஆர்ஆர் சைட்ல வந்துட்டு ஐ எம் ஃபீலிங் லைக் டொனோவன் ஃபெரேரா அந்த மேட்ச் ஆட வரணும்னு தோணுது நல்லா. ஏன்னா வந்துட்டு அண்ட் நான் வந்துட்டு ரியான் பராக் கேப்டன்சி பத்தி நான் எனக்கு என்னமோ லைக் ஸ்ட்ரைக்கா இருந்தேன்னா இந்த மேட்ச் என்னமோ டொனோவன் ஃபெரேராக்கு பவுலிங் தருவாரோன்னு தோணுது. ஸோ ஏன்னா வந்துட்டு ஜிடில பாத்தீங்கன்னா நீ சுக்மன் கில்ல விட்டுட்டு அண்ட் ஆல்சோ நீ ஜேசன் ரோடர் எடுத்தினா மத்தவங்க எல்லாருமே லைக் ஜாஸ் பட்லர் எடுத்தினா மோஸ்ட் ஆஃப் தேம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க இந்த டீம்ல. ஸோ நீ வந்துட்டு ஒரு சாய் சுதர்ஷனா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ வரப்போற ராகுல் தெவாட்டியா அண்ட் ஆல்சோ நிஷாந்த் சிந்து, ஸோ எல்லாருமே வந்துட்டு லைக் அந்த மாதிரி தான் லைக் அந்த பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் அவர் வந்துட்டு மேபி டொனால்ட் ஃபெரேரா பவுலிங் போகலாம். ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் நான் வந்துட்டு அவரை லைக் கேம் சேஞ்சராக எடுக்கிறேன். யா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் ஃபைனல் செக்மெண்ட் போயிடலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ப்ரெடிக்ஷன் டைம். ஸோ நீ என்ன நினைக்கிற? லைக் இட்ஸ் கோயிங் டு பி லைக் இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ரெடிக்ஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நம்ம உன்னோட சைட்லேயே லைக் உன்னோட ஸ்டைல்லே போயிடலாம். ஸோ நீ வந்துட்டு யாருக்கு வந்துட்டு உன்னோட ப்ரெடிக்ஷன் தர இந்த மேட்ச்க்கு? அதான் வந்து நம்ம டீம் வைஸே போயிடலாம், மேன் டு மேனே போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க டாப் 3 பாத்தீங்கன்னா எவர் கன்சிஸ்டன்ட் டாப் 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்லரு, சாய் சுதர்ஷன் அண்ட் கில்ன்ற போது வந்து உங்களுக்கு பேசி பர்சன் மேல இங்கேயும் வந்து ஒன்றும் சும்மா கிடையாது. சூரியவன்சி வந்து எப்ப பார்த்தா ரன் அடிச்சிடுறாரு. அவர் வந்து 15 பால் ஆனா 10 பால் ஆனாலும் 40 ரன் அடிச்சிடுறாரு. ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. நம்பர் 3ல உங்களுக்கு வந்து ஜுரேல் வந்து ஓகே பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, பர்ஃபார்ம் பண்ணல, கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு. ஸோ அந்த ஏஜ் உங்களுக்கு இருக்கு. நம்பர் 4 to 5, 5, 6, 7 அந்த பேட்டிங் பாத்தீங்கன்னா அங்க இப்ப பாத்தீங்கன்னா நிஷாந்த் சித்து இன்னும் வந்து பர்ஃபார்ம் பண்ணல. ஹோல்டர் வந்து அந்த கடைசியில தான் பேட்டிங்க்கு வராரு. அவருக்கு தர ரோல் 10 ரன் 12 ரன் அடிக்கிற மாதிரி தான் வராரு. மிஸ் அந்த மாதிரி தான் ஆடிருக்காரு. யுவாட்டியா பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப 25 ரன்னே முதல்ல அடிச்சிருக்காரு. இங்க அப்படியே பாத்தீங்கன்னா பராக் வந்து ஆக்சுவலி கடைசி 2 மேட்ச் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பெரேரா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஜடேஜாவும் நல்ல ஃபார்ம்ல 2 மேட்ச் நல்லா பினிஷ் பண்ணி கொடுத்துருக்கான்னு போது அந்த ஏஜ் உங்களுக்கு இருக்கு. ஸ்பின்னர்ஸ் ஏஜ் எக்கனாமின்னு பார்க்கும்போது இங்க ஜடேஜா பிஷ்னாய் ஆட போறாங்க. ஓகேவா? பிஷ்னாய் ஃபிட் ஆயிட்டாரு. பிஷ்னாய் தான் போன மேட்ச் ஆனா பிஷ்னாய் தான் கண்டினியூ பண்ணுவாரு கன்ஃபார்மா. பிஷ்னாய் ஜடேஜா ஆட போறாங்க. அங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து மானவ் சுத்தாருக்கு 1 ஓவர் தான் கொடுக்குறாங்க. ரஷீத் கான் போறான்னு போது ஈக்குவலி ஸ்டார்டா இருக்கு அந்த எட்ஜ். ஃபாஸ்ட் பவுலிங் எட்ஜ்னு வரும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ரபாடா இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகமது சிராஜ் இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா பர்கர் இருக்காரு. அதே மாதிரி வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. அந்த ஏஜும் ஓரளவுக்கு உங்களுக்கு இதுவா தான் இருக்கு. இப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து டெத் ஓவர்ஸ்ல எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஜிடியை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா பவர் பிளேலயே வந்து அடுத்த ஷாட் வந்து 6 ஓவர் போட்டுறாங்க. சிராஜும் உங்களுக்கு போட்டு 3 ஓவர் போட்டுறாரு, ரபாடும் 3 ஓவர் போட்டுறாரு. கிருஷ்ணாவை ஆட வைக்கல. கிருஷ்ணா அவங்க ஆட வைக்கல. அதான் சொல்றேன், கிருஷ்ணா அவங்க ஆட வைக்கல. ஓகேவா? அதனால வந்து கடைசியில ஒரு வர எண்டர்ஸ் கூட அந்த பீடிங் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அதே இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த டெத்லையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு பவுலர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு வெரைட்டி ஜாஸ்தியா இருக்கனால அந்த ஏஜ் இருக்கு. ஸோ நான் வந்து ராஜஸ்தான் நாளைக்கு எட்ஜ் கொடுங்க. ராஜஸ்தான் வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 54 அண்ட் வி வில் வின் தி மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன் சவாய் மான்சிங்ல. ஓகே.
ஸோ ஆக்சுவலா வந்துட்டு நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 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 பிட்ச்லயும் சரி நம்ம கடைசியில வந்து கடைசி 2 மேட்ச் எடுத்து பார்த்தோம்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் ஆனாலுமே 210 215 அடிக்கிறாங்க, அதுக்கு மேல அடிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அதை சேஸும் வந்து ஈஸியா பண்றாங்க. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அந்த 210 to 215 அடிக்கிறதுக்கு வந்துட்டு ஜிடிக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு they don't have that fire power in their batting lineup. ஸோ எனக்கு என்னன்னா அவங்க இந்த மேட்ச் எல்லா மேட்சுமே அவங்க ஜெயிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 160 170 முடிச்சு லைக் சுருக்கிட்டு அதை வந்து 30 அடிச்சு கொண்டு போய் ஜெயிச்சிடறாங்க. எனக்கு கடைசியா அந்த பஞ்சாப் குடியா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அந்த ஆர்சிபி குடியா இருக்கட்டும். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இந்த மேட்ச் வந்துட்டு ஆர்ஆர் கண்டிப்பா வந்துட்டு 220+ அடிக்க போறாங்க ஃபீல் ஆகுது. என்னதான் வந்துட்டு நம்ம வந்து லைக் லாஸ்ட் மேட்சும் பார்த்தோம், லைக் டாப் 3 லைக் கொலாப்ஸ் ஆனாங்க. பட் ஆனா ரியான் பராக் சூப்பரா கொண்டு போனாரு அந்த இன்னிங்ஸை. கொண்டு போயிட்டு அவன் அந்த மேட்ச் தோத்தாங்க தான் டிசி கூட, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அந்த மேட்ச்லயுமே அவங்க 220 அடிச்சாங்க, லைக் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகியுமே. ஸோ ஐ ஃபீல் லைக் ஜிடி வில் கண்டிப்பா வந்துட்டு இந்த மேட்ச் தோத்துரும். அண்ட் ஐ ஃபீல் ஆர்ஆர் வில் வின் திஸ் மேட்ச். அண்ட் ஐ எம் ஃபீலிங் லைக் 55 to 45 அந்த ஏஜ் தான் தரலான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல வந்துட்டு டிசி வில் ஆர்ஆர் வில் கிவ் அ கம்பேக். ஸோ நம்ம பொறுத்து பார்ப்போம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா நீ என்ன நினைக்கிற? ஆக்சுவலா டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணுவான்னு நினைக்கிற? ஆர்ஆர் சேஸ் தான் பண்ணுவாங்க. ஆர்ஆர் சேஸ் பண்ணுவாங்களா? ஆமா, அந்த கிரவுண்ட் ஏற்கனவே சொல்றேன், இருக்கிறதுலே அதிகமா டியூவோட கிரவுண்ட் அந்த கிரவுண்ட் தான், சவாய் மான்சிங் தான். சோ வந்து சேசிங் ஈஸி தான். அதே மாதிரி உங்களுக்கு ஆர்ச்சரும் பர்கரும் வந்து செம்ம ஸ்பெல் போடும் போது உங்களுக்கு செம்ம ரிதம்ல இருக்காங்கன்னு போது அவங்க அந்த ராஜி சாணா கட் தப்பா பண்ண மாட்டாங்க, அவங்க சேசிங் தான் எடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் சேசிங் தான் எடுப்பாங்க. அவங்க ஸ்ட்ரென்த் அதுதான், 160 170 ஆப்போனண்ட்டை வந்து சுருக்கிட்டு அதை சேஸ் பண்றதா அவங்க எப்போவா இருந்திருக்கு, அதான் அவங்க இதுவா இருந்திருக்கும் போது அவங்க சேஸ் தான் பண்ணுவாங்க. சோ டாஸ் வித் எக்ஸ்க்ளூசிவ் ஃபேக்டர் நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்ல வந்துட்டு நான் ஆக்சுவலா ஒரு கேள்வி கேட்கணும்னு மறந்துட்டேன். ஆக்சுவலா வந்துட்டு இந்த மேட்ச்ல வந்துட்டு எனக்கு என்னமோ அந்த ஸ்பின் பேட்டில் தான் எனக்கு என்னமோ கேமை டிசைட் பண்ணுமோன்னு தோணுது. இந்த சைடுல பிஷ்னாய் இருக்காரு, இந்த சைடு ரஷித் கான் இருக்காரு. ஸோ ஆக்சுவலா த்ரெட்டா இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த பிட்ச்ல. அதான் ரஷித் கான் மட்டும் தான் இருக்காரு. மானவ் சித்தார்லாம் ஒரு ஓவர் தான் போடுறாருன்னும் போது பெரிய இதுவா எடுத்துக்க முடியாது. ஜடேஜா ரஷித் கான் இருக்கும்போது அப்படி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அந்த எட்ஜ் இருக்கு. ஏன்னா போன மேட்ச் வந்துட்டு பிஷ்னாய் வந்துட்டு நல்லா போட்டாரு. ஆக்சுவலா நீ ஆர்ஆர் ஜிடி கூட பாத்தீங்கன்னா அந்த 4 for எடுத்தாரு லைக் இந்த மேட்ச்ல தான் ஜிடி கூட அந்த ரிவர்ஸ் பிக்சர்ல. அண்ட் ஆல்சோ அந்த மேட்ச் டேஸ் பண்ணி நல்லா போட்டாரு. ஸோ ஐ திங்க் இந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு ஜெயிக்கிற டீம் வந்துட்டு பிளே ஆஃப் புக் பண்ணிடலாம், ஏன்னா வந்துட்டு பிளே ஆஃப் டிக்கெட் போட்டுடலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி அந்த ஒரு லைக் எஸ்ஆர்எஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களும் பிக் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம பொறுத்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ லைக் தேங்க்ஸ் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஆல்சோ நீங்க இந்த ஐபிஎல் திருவிழா நல்லா என்ஜாய் பண்ணுங்க. லைக் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 மேட்சஸ் தான் இருக்கு. ஸோ அதுவும் முடிய போகுது. ஸோ நம்ம உங்க ஃபேவரட் டீமை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ லைக் தேங்க்ஸ் அகைன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நாங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோ அதுவும் வந்துட்டு மஞ்ச சொக்கா ஆட போறாங்க. ஸோ அந்த வீடியோ லைக் ப்ரிவியூ நாங்கள் போடுவோம். ஸோ அதையும் நீங்க மறக்காம பாருங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அன்டில் அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் உங்களை பார்க்கும் வரை இத்துடன் விடைபெறுவது அஜய் அண்ட் ரித்து. பாய்.